எஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் 3 பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு பார்ட், 10ஆம் தேதியிலேருந்து 20 வரைக்கும் பார்ட் 2, 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்ட் 3. இது மாதிரி அக்டோபர் மந்த்லேருந்து குடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முந்தின மாசம் வரைக்கும், இப்போ எக்ஸாம் வந்து ஜூலை 13 அப்படின்னா, நீங்க வந்து ஜூன் அட்லீஸ்ட் ஜூன் கடைசி வரைக்கும் நீங்க படிக்கணும். அந்த 13 நாள் வந்து ஜூலை தேவையில்ல. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். அது வந்து தேவைப்படாது உங்களுக்கு. அதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நாங்க குடுத்து முடிச்சுருவோம். ஒரு நாள் கூட இதுல மிஸ் ஆகாது. அதாவது 10, 10 நாளா பிரிச்சு குடுக்கறதுனால, நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஒரு ஹோல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸா குடுத்தா, தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் வரும். அதுமாரி உள்ள ஒரே இதுல கரண்ட் அஃபேர்ஸ் நெறையாவும் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் 3ஆ பிரிச்சு குடுத்துட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாம, நம்ம சேனல்ல புதுசா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு முந்தைய ஆண்டு முக்கிய நடப்பு நிகழ்வுகள். அதாவது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் முந்தின வருஷத்துல இருந்து, இப்ப 25 தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும், 21, 22, 23, 24ல வந்த நெறைய முக்கியமான விஷயங்கள கூட ரிப்பீட்டடா கேட்பாங்க. அதனால அந்த வருஷங்கள்லாம் நடந்த எல்லாத்தையுமே தொகுத்து, உங்களுக்கு தேவையான முக்கியமானத மட்டும் உங்களுக்கு ஒரு சீரிஸா குடுத்துட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அ அந்த வீடியோவ போய் பாருங்க. தொடர்ந்து அந்த பிளேலிஸ்ட்லயும் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். நீங்க சைட் பை சைடா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே 2025க்கும் படிச்சிருவீங்க. முந்தின வருஷத்துக்கும் ஒரு 4, 5 வருஷத்துக்குரிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸையும் சைட்ல நோட் பண்ணிக்கிட்டே நீங்க வந்துர்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிப்ரவரி மந்த்துக்கான பார்ட் 2 வீடியோ. அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மந்த் 2025ல நடந்த விஷயங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க உயர்கல்வி. தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கை விகிதம் 36% உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதம் 48%. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மொத்த சேர்க்கை அதாவது ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வின்னும்போது காலேஜ்லயும் சரி, அம் இப்போ பிஜி டிகிரி அதுக்கு மேல மேல படிக்கிறது எல்லாமே உயர்கல்வி தான். இந்த இதுல வந்து சேர்க்கை விகிதம் மொத்தம் 48. அதுலயும் பெண்களோட சேர்க்கை விகிதம் 36% அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். நம்ம தான் வந்து அதிகமா வந்து ஹையஸ்ட்டா வந்து இந்த டிகிரீஸ் பாருங்களேன், நீங்க பொதுவாவே எல்லா ஸ்டேட்லயும் செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் படிச்சிருப்பாங்க. பட் டிகிரி வந்து நெறைய டிகிரி வச்சிருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களா தான் இருக்கும். அடுத்தது பெண் எம்பிக்கள். 18வது மக்களவையில் அதிக பெண் எம்பிக்கள் உள்ள மாநிலமாக மேற்கு வங்கம் திகழ்கிறது. அதாவது எம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எல்லாரும் இதுல இருந்து எம்பிக்கள் வந்து அனுப்பப்படுவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் பாலிட்டில. அதுல மொத்தம் வந்து இந்திய அளவுல பெண் எம்பிக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 74 பேர் இருக்காங்க. மொத்த பெண்கள். இதுக்கு தான் 33% வந்து ஈக்குவலா குடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னும் அது பில் பில் வந்து பாஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் 5 பெண் எம்பிக்களும், மேற்கு வங்கத்துல 11 எம்பிக்களும் இருக்கு. அதனால மேற்கு வங்கம் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட்டா சொல்லியிருக்காங்க. டோட்டலா இந்திய அளவுல 74 பெண்கள் வந்து எம்பிக்களா இருக்காங்க. அடுத்தது ஐஆர்ஐஎஸ் குறைக்கடத்தி சிப். ஐஆர்ஐஎஸ் குறைக்கடத்தி சிப்பினை இஸ்ரோ, ஐஐடி மெட்ராஸ் உதவியுடன் உருவாக்கியுள்ளது. ஒரு செமிகண்டக்டர் சிப்ப வந்து புதுசா உருவாக்கியிருக்காங்க. அதத்தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது வருண் சாகர். ராஜஸ்தானின் அஜ்மீரில் உள்ள போய் சாகர் ஏரிக்கு வருண் சாகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆல்ரெடி அதுக்கு பேரு ஃபோய் சாகர்ன்னு இருந்ததை இப்ப வருண் சாகர் அப்படின்னு மாத்திருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்துல வைக்கப்பட்ட ஒரு பேரு தான் இந்த ஃபோய் சாகர் அப்படிங்கிறது. ம அ பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டது. அதே பேரு தான் இப்ப வரைக்கும் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துல வச்ச பேர்கள், அவங்க பேர்லயே இருக்கிற எல்லாத்தையுமே இப்ப நம்ம நாட்ல உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்கல்ல, தியாகிகள், பெரிய தலைவர்களா இருந்திருப்பாங்க. இல்ல பெரிய இந்த டிஃபென்ஸ்லலாம் அதிகாரிகளா இருந்திருப்பாங்க, கேப்டனா. அந்த மாரி ஆளுக பேரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஃபோய் சாகர் அப்படிங்கிற ஏரிக்கு இப்ப வருண் சாகர் அப்படிங்கிற பேரு மாத்திருக்காங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஏஐ வளர்ச்சிக்காக தெலுங்கானாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, தெலுங்கானா ஸ்டேட் இருக்கு இல்லையா? அது கூட வந்து ஏதோ ஒரு கொலாபரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான நிறுவனம் ஹைதராபாத்ல புதுசா ஒரு நிறுவனமே நிறுவப் போறாங்க.
மித்ரா தளம். செபி அமைப்பு மித்ரா தளத்தினை தொடங்கியுள்ளது. செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அவங்க லேட்டஸ்ட்டா மித்ரா அப்படிங்கிற ஒரு இது வந்து போர்ட்டல் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூசர்ஸ்க்காக ஓகேவா? மக்கள் வந்து அவங்களோட கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது அகழாய்வு. வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன கிண்ணம் கண்டறியப்பட்டுள்ளது. அடிக்க ஏற்கனவே வெம்பக்கோட்டையில 2, 3 இது கண்டுபிடிச்சதா நான் சொல்லியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி அகழாய்வ மட்டும் தனியா ஒரு நோட்ல போட்டு எழுதிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்ப வெம்பக்கோட்டை அப்படின்னு போட்டு அதில என்னென்னலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்னும் எடுப்பாங்க. ஏன்னா கன்டினியூஸா அகழாய்வு நடக்கும்போது நெறைய விஷயங்கள் அங்கருந்து எடுப்பாங்க. அப்பப்ப கரண்ட் நியூஸ்ல போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க வெம்பக்கோட்டையில மட்டும் என்னென்ன கிடைச்சுச்சோ அதெல்லாம் தனியா நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி விருதுநகர்ல என்ன கிடைச்சுச்சு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கிறத தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா, 3ஆம் கட்ட அகழாய்வுல சுடுமண்ணால் ஆன கிண்ணம் கண்டறியப்பட்டிருக்கு. நல்ல சுட்ட மண்ணுல செஞ்ச ஒரு கிண்ணம். அடுத்தது டைடல் பூங்கா. டைடல் பார்க்ன்னு சொல்றோம் இல்லையா? அது திருச்சி மற்றும் மதுரையில் உருவாக்கப்பட உள்ள டைடல் பூங்காவிற்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். திருச்சிலயும், மதுரையிலயும் ஒரு ஐடி பார்க் வரப்போகுது. ஓகேவா? டெக் பார்க் அப்படின்னு சொல்றோம்ல அது. அதுக்கு இப்ப ஆல்ரெடி அடிக்கல் நாட்டிட்டாங்க. திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்கிறது. திருவள்ளுவர் சிலை வந்து நான் 2000த்துல ஆரம்பிச்சாங்க. எங்க கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை கட்டுனாங்க. இப்ப 2025னால 25வது வருஷம் கொண்டாடியிருக்காங்க. அதனால இத பத்தின ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இந்த வாட்டி எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். பிலிப்பைன்ஸில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. இது வந்து பிலிப்பைன்ஸ்ல நிறுவனத பத்தி இங்க குடுத்துருக்காங்க. ஆனா பொதுவாவே கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் சிலைய பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் மாதத்தின் இறுதி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்பட உள்ளது. அதாவது பிலிப்பைன்ஸ்ல திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்த திருவள்ளுவர் வாரமா கொண்டாடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்க உருவாச்சுன்னா, பாருங்க சிங்கப்பூர்ல தான் உருவாயிருக்கு. உலக அளவுல முதல்ல திருவள்ளுவர் கலாச்சாரம் ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாரி ஆரம்பிச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல. யாழ்ப்பாணத்தின் ஜாப்னா கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் இடப்பட்டுள்ளது. அதே மாரி யாழ்ப்பாணம், இலங்கையில ஜாப்னா கலாச்சார மையம்னு ஒண்ணு இருந்தது. இப்ப திருவள்ளுவர் அப்படின்னு பெயர் மாத்தியிருக்காங்க. அடுத்தது ராஜமாணிக்கம். தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவின் தலைவராக ராஜமாணிக்கம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு நம்ம இதுல தெரியும் உங்களுக்கு. லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்டது 2013ல. தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா வந்து வந்தது 2018ல. பாருங்க லோக்பால்னா என்ன அப்படின்னா, 2மே ஊழல் தொடர்பான அமைப்புகள் தான். ஊழல ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள அமைப்புகள். மத்திய அரசு ஊழியர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறது தான் லோக்பால். இந்த சென்ட்ரல்ல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, வேலை செய்றவங்க. இவங்கலாம் ஏதாவது லஞ்சம், ஊழல் பண்ணா அவங்கள விசாரிக்கிறது இந்த லோக்பால். அதுக்கு தலைவரா இப்ப ஏ.எம். கன்வில்கர் அப்படிங்கிறவரு இருக்காரு. அதே இது ஒரு மாநில அரசு ஊழியர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் லோக் ஆயுக்தா. இது ஒவ்வொரு மாநிலங்களும் உருவாக்கியிருக்கும். சரியா? அங்க நடக்கிற பிரச்சனைகள, அங்க நடக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள வந்து விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு லோக் ஆயுக்தா இருக்கும். மொத்தமா இந்தியாவுக்கு சென்ட்ரல்ல இருக்கிறது லோக்பால். நீங்க ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இந்த லோக்பாலுக்கு யார் தலைவரா இருக்காங்க? அப்படி ஒவ்வொன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் எக்ஸாம் போம்போது உங்களுக்கு தொகுத்து குடுத்துர்றேன். பட் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போறதுக்கு ஒரு 1 வீக் இல்ல 5 டேஸ், 2 டேஸ், 3 டேஸ் முன்னாடி நீங்க இதெல்லாம் அப்டேட்டடா தெரிஞ்சுட்டு போணும். ஏன்னா எப்ப வேணாலும் மாறுவாங்க. அடுத்தது பூம்புகார் மாநில விருது. பூம்புகார் மாநில விருது 9 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. லேட்டஸ்ட்டா 9 பேருக்கு குடுத்துருக்காங்களாம். அடுத்து நைட்ஹுட் பட்டம். பிரிட்டன் அரசு டாடா குழும தலைவரான சந்திரசேகருக்கு, டாடா கம்பெனியோட குழும தலைவரா இருக்கிறவர் சிஇஓக்கு வந்து த மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பயர் அவார்ட் என்ற கௌரவ நைட்ஹுட் பட்டத்தினை வழங்கியுள்ளது. ஆல்ரெடி ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருக்கும் குடுத்திருந்தாங்கல்ல பிரிட்டிஷ் நைட்ஹுட் பட்டம். இது பிரிட்டிஷோட ஒரு பட்டம். ஓகேவா? வீர திருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாரி ஒரு பட்டத்த வந்து இப்போ டாடா குழுமத்தோட சிஇஓக்கு குடுக்க போறாங்க. ஆம் அது ஏன்னா, அப்ப கூட நம்ம படிச்சிருப்போம். அவர் வந்து இத வந்து ரவுலட் சட்டத்துல வந்து நடந்த பிரச்சனையில, ஜாலியன் வாலாபாக் நடந்தப்ப யாரு?
இவர் திருப்பி குடுத்திருப்பாரு. காந்தியும் அவரோட பத்திரத்த வந்து திருப்பி குடுத்திருப்பாரு. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூரும் எனக்கு வந்து இது வேணான்னு திருப்பி குடுத்திருப்பாரு. அந்த பட்டம் தான் இப்ப இவருக்கு குடுக்கப் போறாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானோட அதிபர் இம்ரான் கானுக்கு கூட அமைதிக்கான நோபல் பரிசு குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அது மாதிரி தான் இது. அடுத்தது கேரளா. காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் கேரளா மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. அறிவியல் பூர்வமா அகற்றணும்னா, அத ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது. ஓகேவா? காலாவதியான மருந்துகள வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுல கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்திய பெருங்கடல் மாநாடு. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடானது மஸ்கட்னா ஓமனோட தலைநகரம் தான் மஸ்கட். அங்க நடைபெறப் போகுது. இந்திய பெருங்கடல் மாநாடுன்னா, அந்த இந்திய பெருங்கடல சுத்தி இருக்கிற நாடுகள், அந்த இந்திய பெருங்கடலை யாரெல்லாம் பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அந்த நாடுகள்லாம் அதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. அவங்கலாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அகில இந்திய திருநங்கை மாநாடு. முதல் அகில இந்திய திருநங்கை மாநாடு ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் நடைபெற்றது. உலக திருநங்கைகள் தினம்னு எத சொல்றாங்கன்னா, மார்ச் 21ஆம் தேதிய சொல்றாங்க. தமிழக திருநங்கைகள் தினம்னு சொல்லி ஏப்ரல் 15 சொல்றாங்க. இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் திருநங்கை நல வாரியம் அமைத்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். திருநங்கைகளுக்குன்னு தனியா நல வாரியம் அமைத்தது வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு. 2008லயே ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இப்ப திருநங்கை மாநாடும் நடந்திருக்கு. அடுத்தது சாலை ரயில். இந்தியாவின் முதல் சாலை ரயில் நாக்பூரில் தொடங்கப்பட்டுள்ளது. அனந்தா வளாகம். கூகுளின் மிகப்பெரிய வளாகம் அனந்தா என்ற பெயரில் கர்நாடகாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. பெரிய கூகுள் கேம்பஸ் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் அனந்தா. முதல்வர் மருந்தகம். தமிழகத்தில் முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி 24ல் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆல்ரெடி இல்லம் தேடி மருத்துவம் அப்படிலாம் இருக்கு. இது வந்து முதல்வர் மருந்தகம். இது என்னன்னா முதற்கட்டமாக 1000 மருந்தகம் தொடங்க உள்ளது. மருந்தகம் அப்படின்னா அந்த ஃபார்மசியேவும் ஓகேவா? ஃபார்மசி வந்து தொடங்குறதுக்கு இவங்க வந்து மானியம் குடுக்குறது. 3,00,000 மானியமாக கொடுக்கப்பட உள்ளது. அம்மா மருந்தகம் 2024, மக்கள் மருந்தகம் 2008. இதெல்லாம் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது. இப்ப வர்றது முதல்வர் மருந்தகம். அடுத்தது பாருங்க புதிய செயலி. தமிழகத்தில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை பொருட்கள் பற்றி புகார் அளிக்க ட்ரக் ஃப்ரீ டிஎன் அப்படிங்கிற செயலி ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்காக யாராவது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க, விக்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டு பக்கத்துல வந்து இது யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நீங்க வந்து இந்த ஆப்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப நேரடியா போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்புங்கும்போது வீட்ல இருந்துகிட்டு யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது வந்து வெளிய லீக் ஆகாது. யார் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அதுக்காக இத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது சிறந்த காவல் நிலையம். இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக திருவாரூரின் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி 3 இதுக்கு 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அவார்டு குடுப்பாங்க. இது வந்து இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையமா திருவாரூர்ல இருக்க ஒரு இது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலே. அதனால வந்து நம்ம இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆட்சி. அண்மையில் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம இந்தியாவுல வந்து மாநில நெருக்கடி எப்பயெல்லாம் வருதோ, அப்ப வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அவரோட சார்பா அந்த மாநிலத்தோட ஆளுநர் ஒரு பிரதிநிதியா இருந்து அந்த மாநிலத்த ஆளுவாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்கான ஆர்டிக்கிள் தான் 356. தேசிய நெருக்கடிக்கு என்ன? 352. மாநில நெருக்கடி 356. நிதி நெருக்கடிக்கு 360. இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் முதல் முறையாக பஞ்சாப் மாநிலத்த தான் முதல்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து போடப்பட்டுச்சு. பஞ்சாப்லயும், கேரளாவுலயும் தான் இதுவரைக்கும் அதிகமா போட்டிருக்காங்கன்னு நம்ம புக்ல படிச்சிருக்கோம். ஆனா, அதையும் தாண்டி இப்ப லேட்டஸ்ட்டா அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னா, மணிப்பூர். ஏன்னா, இப்ப இந்த மணிப்பூர்ல லேட்டஸ்ட்டா கலவரம்லாம் வந்துச்சு இல்லையா? அதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி அது ரொம்ப காலம் இருந்துச்சு. அதனால 11 முறை வந்து போடப்பட்டது மணிப்பூர் தான். புக்ல நம்மளுக்கு கேரளா, பஞ்சாப்ன்னு குடுத்துருக்கோம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, மணிப்பூர்.
அடுத்தது பாருங்க குற்றங்கள். பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது. பட்டியலினத்தவர் வேற, பழங்குடியினர் வேற. ஓகேவா? ஆ அந்த பட்டியல் இனத்தவருக்கு அதிகம் குற்றம் இழைக்கிறதுல உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கிறதுல மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் இருக்கு. பாருங்க உத்தர, மத்திய. பிரதேசம், பிரதேசம்னு வருது. 2ம் ஒரே மாதிரி வருது இல்லையா? அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் புதிய வருமான வரி சட்டம். வருமான வரி சட்டம். இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றோம் இல்லையா? அந்த வருமான வரி சட்டம் 1961ல உருவாக்குனது தான். இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு. இத ரீப்ளேஸ் பண்ணி இப்ப புதுசா வருமான வரி சட்டம் போட்டிருக்காங்க. 2025ல இது சட்டமாக்கியிருக்காங்க. டாக்ஸோட அந்த ஃபார்மேட் எல்லாம் மாறி இருக்கு நெறையா. அடுத்தது அடல் பூஜல் திட்டம். தற்போது அடல் பூஜல் திட்டத்தில் மேலும் 5 மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இணைக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம், பீகார், பஞ்சாப், தெலுங்கானா, தமிழ்நாடு. இந்த அடல் பூஜல் திட்டம்னா என்ன அப்படின்னா, நிலத்தடி நீரை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். நம்ம போர் போட்டு, போட்டு தண்ணி எல்லாம் எடுத்துடுறோம் இல்லையா? அதனால நிலத்தடி நீர அதிகப்படுத்துறதுக்கு. அதனால தான் அம் ஜெயலலிதா அம்மா பீரியட்லயே கொண்டு வந்தாங்க நெறைய நிலத்தடி நீர் சேமிப்பு திட்டம், மழைநீர் சேமிப்பு திட்டம்னு. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நிலத்தடி நீர மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதுல புதுசா 5 மாநிலங்கள், மேலும் 5 மாவட்டங்கள் இதுல குடுத்துருக்காங்க. மாவட்டங்கள் இல்ல மாநிலங்கள். 5 மாநிலங்கள் இணைஞ்சிருக்கு. எது எது? ஆந்திரா, பீகார், பஞ்சாப், தெலுங்கானா, நம்ம தமிழ்நாடு. இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது எப்பன்னா 2019லயே உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது ஊழல் புலனாய்வு குறியீடு 2024. ஊழல் புலனாய்வுல இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 96வது இடத்துல இருக்கு. ஊழல்ல நம்ம இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டென்மார்க், செகண்ட் பிளேஸ் ஃபின்லாந்து, தேர்ட் பிளேஸ் சிங்கப்பூர், கடைசி இடத்துல இருக்கிறது நம்மள விட மோசமா 180வது இடத்துல இருக்குது டென்மார்க். பாருங்க நம்ம கரெக்ட்டா மிட்டுல இருக்கோம். 90 சம்திங்ல இருக்கோம். 180 தான் இருக்கிறதுலயே கடைசி. 180 நாடுகள். அதுல டென்மார்க் தான் லாஸ்ட்டு. 90ல இருக்கிறதுலயே இவ்வளோ மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் குடுத்து காச குடுத்து தான் காரியம் சாதிக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியுது. அப்ப டென்மார்க்லலாம் எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஊழல் இதுல இந்தியா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் ரொம்ப. ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. தளவாட செயல்திறன் குறியீடு 2023. தளவாட செயல்திறன் குறியீட்டுல இந்தியா 38வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இத எல்லாமே நீங்க நல்லா தனியா நோட் பண்ணிக்கணும். இத இதுலருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூரும், 2வது பிளேஸ்ல ஃபின்லாந்து, 3 பிளேஸ்ல ஜெர்மனி. இந்த டென்மார்க், ஃபின்லாந்து, சிங்கப்பூர்லாம் எல்லாத்துலயுமே பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் மோஸ்ட்லி. அதனால தான் பாஸ்போர்ட்ல கூட இருக்கதுலயே ஹையஸ்ட் வேலிட் பாஸ்போர்ட்னா அது சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் தான். அதிகமான அம் ஏன்னா அந்த பாஸ்போர்ட் ஒருத்தர்ட்ட சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்குன்னா, எந்த கண்ட்ரிக்கும் அவங்க போ முடியும். விசா கூட இல்லாம. ஏன் அப்டின்னா, அந்த சிங்கப்பூர அவ்வளோ நம்புறாங்க அந்த உலகமே. அவங்களுக்கு ஒருத்தனுக்கு பாஸ்போர்ட் குடுக்குறாங்கன்னா, அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். அவன அவ்வளவு தோண்டி துருவி தான் அந்த பாஸ்போர்ட்டே அவனுக்கு குடுப்பாங்க. அங்க லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்டிங்கிற நம்பிக்கையில. அதே இது இந்தியாவுலனா அப்படி கிடையாது. ஈஸியா டூப்ளிகேட் பாஸ்போர்ட் தயார் பண்ணிருவாங்க. அதனால சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் வேலிடிட்டி அதிகம். அதாவது அதுக்கு இது அதிகம் மதிப்பு. விளம்பர தூதர். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை 2025ற்கான விளம்பர தூதுவராக ஷிகர் தவான் அப்படிங்கிறவர நியமிச்சிருக்காங்க. விளம்பர தூதுவர்னா இந்த இது அம்பாசிடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அட்வர்டைஸ்மென்ட் இதுக்கெல்லாம் அவங்கள இது பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்ற மாரி. அடுத்தது பங்கஜ் அத்வானி. இந்திய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கஜ் அத்வானி தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். இந்த போட்டியில இந்த வின் பண்றவங்க அந்த பேர்கள்லாம் தனியா நோட் பண்ணிக்கோங்க. தடை ஐசிசி ஊழலுக்காக வங்கதேச மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையான சோகனி அக்தர் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏதோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரு வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைய விளையாடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஊழலுக்காக விளையாட தடை செய்யப்பட்டுள்ள முதல் வீராங்கனை இவர்தான். ஒரு லேடி லஞ்சம் வாங்கி இந்த மேட்ச்ல இருந்து இப்படி தடை செய்யப்பட்டது இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே அது கொஸ்டின் கேட்க சான்சஸ் நிறைய வந்துருச்சு. அடுத்தது பறவை கூடம். இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடம்
திருச்சியில் கம்பரசம் பேட்டையில் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பறவைக்கூடம் திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க. கம்பரசம் பேட்டை அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க. இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு 60,000 சதுர கிலோமீட்டர். ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. 60,000 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. சதுர கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? அடுத்தது சிவசக்தி. சந்திரயான் 3 தரையிறங்கிய சிவசக்தியை சந்திரயான் 3 தரை இறங்குச்சுல, அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இதே மாரி சந்திரயான் 1, 2க்கெல்லாம் பேர் வச்சாங்க. இந்த 3 தரை இறங்குன அந்த இடத்துக்கு பேரு சிவசக்தி. ஓகேவா? அத சுத்தி உள்ள பகுதி சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப அது அங்க போய் இறங்கிருச்சு. அங்கருந்து ஃபோட்டோஸ அனுப்புது. அப்ப அது பக்கத்துல இருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். அப்ப அத ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, கிட்டத்தட்ட அந்த இடம் 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இதே மாதிரி சந்திரயான் 2 தரையிறங்குன இடத்துக்கு தரங்கா அப்படின்னும், சந்திரயான் 1 தரையிறங்குன இடத்துக்கு ஜவஹர் அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது பொட்டாஷ் வளங்கள். இந்தியாவில் அதிக பொட்டாஸ் வளங்கள் ராஜஸ்தானிலும், அதற்கு அடுத்தபடியாக பஞ்சாபிலும் காணப்படுகின்றன. இந்த பொட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உரம் அந்த இதுக்கு பயன்படுத்துறோம்ல, அந்த பொட்டாஷ் வந்து எங்க அதிகமா கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான், செகண்ட் பஞ்சாப்ல அதிகப்படியா கிடைக்குது. நெக்ஸ்ட் சைக்ளோன் கூட்டு ராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் எகிப்து இடையே சைக்ளோன் என்னும் கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில வந்து ராணுவ பயிற்சிக்கு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்தியாவுக்கும், எகிப்துக்கும் இடையில இருக்கிறதுக்கு சைக்ளோன்னு பேர் வச்சிருக்காங்க. இலக்கு நிர்ணயம். நினோனியர் ஃபைலேரியாசிஸ். இதுக்கு என்ன பேருன்னா, யானைக்கால் வியாதிக்கு தான் இந்த பேரு. இத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா 2027க்குள்ள ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நோய்க்குமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்குள்ள இத ஒழிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள கொசுவ ஒழிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள வந்து இந்த அம்மை நோய ஒழிக்கணும். இந்த மாரி இந்த யானைக்கால் நோய வந்து 2027க்குள்ள இன்னும் 2 வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும்னு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பண்டோரா திட்டம். சூரிய மண்டலத்தின் வெளிப்புறம் உள்ள கோள்களின் வளிமண்டலத்தை ஆராய பண்டோரா திட்டத்தினை நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்க உள்ளது. அதாவது சூரியனுக்கு அந்த வெளிய இருக்கு இல்லையா? அந்த வெளிப்புறம் இருக்கிற கோள்களோட வளிமண்டலத்த சூரியனுக்கு அந்த சூரிய மண்டலம் சூரிய மண்டலம்னா சோலார் அந்த கேலக்சின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு வெளியே இருக்கிற அந்த சோலார் சிஸ்டத்துக்கும் வெளியே இருக்கிற கோள்கள் இருக்குல்ல, அதோட வளிமண்டலம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வந்து இப்ப நாசா பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் பண்டோரா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேரு. தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையம். தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையமானது 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. துப்புரவு தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆணையம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ 1993லயே. அத கன்டினியூஸா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு 3 வருஷம், இன்னொரு 3 வருஷம்னு இப்பயும் ஒரு 3 வருஷம் அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட தலைவரா வந்து தமிழகத்தை சேர்ந்த வெங்கடேசன் உள்ளார். இது வந்து இந்திய அளவுல உருவாக்கியிருக்க ஒரு அமைப்பு தான் ஆணையம். ஆனா அதோட தலைவரா தமிழர் இருக்காரு. இந்த ஹென்லி பாஸ்போர்ட். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு. வருஷம் வருஷம் இந்த பாஸ்போர்ட்டுகளுக்கு வந்து தர மதிப்பீட வந்து வெளியிடுறவங்க இந்த ஹென்லி தான். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு பட்டியல்ல 2025ல இந்தியா 80வது இடத்துல இருக்கு. பாஸ்போர்ட்ல 80. இதுக்கு முன்னாடி 82ஓ ஏதோ இருந்தோம். அதுக்கு இது கொஞ்சம் பரவால்ல. இதத்தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் இருக்கும். சரியா? நம்ம வந்து 80வது பிளேஸ்ல இருக்கோம். மியூனிக் பாதுகாப்பு மாநாடு. 61வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடானது ஜெர்மனியின் மியூனிக் என்ற இடத்தில் நடைபெற்றுள்ளது. 1963ஆம் ஆண்டு முதல் இது வந்து நடந்து வருது. திரியா நகரம். உலகளாவிய நகரமான திரியா சவுதி அரேபியாவில் கட்டப்பட்டு வருகிறது. திரியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நகரமே, உலகளாவிய நகரத்த சவுதி அரேபியால கட்டிக்கிட்டு வராங்களாம். அடுத்தது மறுமலர்ச்சி தினம். அடுத்து ஃபுல்லா பாருங்க. கன்டினியூஸா தமிழ் ரிலேட்டடா, தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸா வருது. மறுமலர்ச்சி தினம். பிப்ரவரி 19ல உ.வே.சா அவர்களின் பிறந்த நாளானது மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட புது சிலபஸ்ல அம் உ.வே.சாவுக்குன்னு சொல்லி ஒரு தமிழ் அறிஞரும் தொண்டும். அதுல உ.வே.சா தான் ஃபர்ஸ்ட் லீடரா குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரியா? அப்போ உ.வே.சா சம்மந்தப்பட்ட விஷயம் எங்க நம்ம பார்த்தாலும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கணும்.
மறுமலர்ச்சி தினமா கொண்டாடுறாங்க. யாரோடது? உவேசாவோட பிறந்த நாள தான் மறுமலர்ச்சி தினமா கொண்டாடுறாங்க. டேட் வந்து பிப்ரவரி 19. நோட் பண்ணிக்கோங்க. இவரோட காலம் 1855ல இருந்து 1942 வரைக்கும். இவரோட சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா புலமை பெருங்கடல் 2மே வரும். 1932ல இவருக்கு டாக்டர் பட்டம் குடுத்தாங்க. யாரு? சென்னை பல்கலைக்கழகம். இவரோட பேர்ல இவர் இறந்தாருல்ல 42ல, அந்த வருஷத்துல உவேசா நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்த சென்னையில திருவான்மியூர்ல கவர்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. இவர் பேர்ல அஞ்சல் தலை, பாஸ்போர்ட் இந்த ஸ்டாம்ப் வந்து 2006ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து ஆனந்த விகடன்ல என் சரிதம் அப்படிங்கிற சுயசரிதை. இந்த என் சரிதம்ன்றது அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இவரே எழுதியிருப்பாரு. ஆனந்த விகடன் இதழ்ல எழுதியிருப்பாரு. இது எல்லாமே நம்மளுக்கு பாட புத்தகத்திலும் குடுத்துருக்காங்க. நான் வந்து உவேசா சம்மந்தமாவே 2 லெசன் குடுத்துருக்கேன். ஓல்டு புக்ல 1, நியூ புக்லேருந்து 1. அத நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த 2 லெசனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். பரிசு தொகை அறிவிப்பு. அதாவது சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொள்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு தொகை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். பாருங்க, சிந்து சமவெளி எழுத்துக்கள் பழமையானது. இத்தனை வருஷமா படிக்கிறோம். எத்தனையோ கல்வெட்டுகள புரிஞ்சுக்க முடிஞ்ச நம்மனால, சிந்து சமவெளி எழுத்துக்கள மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப வரைக்கும் அத டீகோட் யாருமே பண்ணல. இதுதான் சொல்ல வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்களோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொல்லியிருந்ததா நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம். ஆனா இன்னமும் அத கன்ஃபார்மா யாரும் சொல்லல. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எழுத்துக்கள கண்டுபிடிச்சு, அத டீகோட் பண்ணி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு $1 மில்லியன் $1 மில்லியன்னாலே 10,00,000 $10,00,000 வந்து பரிசு தொகையா குடுக்குறோம். $1க்கே கிட்டத்தட்ட ரூ. 85 ஆயிருச்சு. அப்ப $1 மில்லியன் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பணம் குடுக்கப்படும்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. அப்ப அதுக்காக இந்த மாதிரி படிச்சவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக. சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல் 1925ல. அதுவும் முக்கியமானது. ஏன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிச்சு கரெக்ட்டா 100 வருஷம் ஆகுது. இப்ப 2025. அதனால இதுக்கும் 100ஆண்டு விழா கொண்டாடுனாங்க. அதனால இதுவும் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் சிலைக்கு 25வது ஆண்டு விழா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு 100ஆண்டு விழா. ஏன்னா, எதுக்கு இத தமிழக முதல்வர் இவ்வளோ ஆர்வமா அறிவிச்சிருக்காருன்னா, அது தமிழ் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா மேபி தமிழ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளா, தமிழுக்கு சம்மந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பெருமை. ஆல்ரெடி கீழடிய கண்டுபிடிச்சதுலேருந்தே நம்மள வந்து உலகமே பேசிட்டு இருக்கு. தமிழ் வந்து பழமையானது அப்படின்னு. இன்னமும் நம்ம சிந்து சமவெளியிலயும் நிரூபிச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து இது. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. மருங்கூர் அகழாய்வு. மருங்கூர் அகழாய்வில் சங்கு ஓடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மருங்கூர் அப்படிங்கிற இடத்துலயும் அகழாய்வு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து சங்குயால செய்யப்பட்ட அந்த ஓடு கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு அறம் பொருத சங்கின் வெல்வளை அப்படின்னு சீவக சிந்தாமணியில ஆல்ரெடி இத பத்தி ஒரு கொட்டேஷன் இருக்காம். இவ்வரிகள் மூலம் பண்டைய காலத்தில் அறம் போன்ற சிறு கருவிகளை பயன்படுத்தி சங்கினை அறுத்து அணிகலன்களை செய்தது தெரிய வருகிறது. சங்கிலேயே நம்ம காலத்திலேயே பண்ணுவாங்க இல்லையா? சங்கெல்லாம் கோர்த்து கோர்த்து ஒரு செயின் மாரி கோர்க்கிறது, பிரேஸ்லெட் மாரி பண்றது இப்படிலாம். அதுமாரி அந்த காலத்திலேயே சங்குல பண்ணாங்கன்ற ஒரு குறிப்பு சீவக சிந்தாமணியிலேயே இருந்திருக்கு. அதுதான் இப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வரிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். அவர் தான் இத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. சொல்லும்போது, அனௌன்ஸ் பண்ணும்போது. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முன்னாள் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்களின் வாரிசுகள் தொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படும் திட்டம் தான் இது. காக்கும் கரங்கள். அதாவது ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எ எக்ஸாம்ல மட்டும் தான் இப்ப வந்து சலுகைகள் இதெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாம் முன்னாள் படைவீரர்கள்னா, அவங்களோட ஒய்ஃப், அவங்க பொண்ணு இந்த மாதிரி நெறைய வந்து குடுத்துருந்தாங்கல்ல. அதெல்லாம் இப்ப கேன்சல் ஆயிருச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, முன்னாள் படைவீரர்களுக்கும், அவங்களோட வாரிசுகளுக்கும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணவோ, தொழில் தொடங்குறதுக்காவது லோன் குடுக்குறது திட்டம் தான் இது. திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து 2024. செயல்படுத்தப்பட்டது வந்து 25ல. ஓகேவா? 4, 5, 6 மாசம் கழிச்சு தான் செயல்படுத்தியிருக்காங்க. இதன்படி 1,00,00,000 கடன் வழங்கப்படுகிறது. பாருங்க. அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. அவங்க பிசினஸ் வந்து அதுக்கு தகுதியானதா இருந்தா 1,00,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது பஞ்சாயத்து அதிகார பகிர்வு.
பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழகம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பஞ்சாயத்து அப்படின்னாலே அதுக்கு கீழ இந்த மாதிரி ஒரு அதிகார பகிர்வு இருக்கும் இல்லையா? அதுல தமிழகம் 3வது பிளேஸ்ல இருக்கு. முதலிடம் கர்நாடகம், 2வது கேரளா. இவ்வறிக்கையை ஒன்றிய பஞ்சாயத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ட. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது இருக்கு, செகண்ட் இது இருக்குன்னு சொல்லி. இந்த தேசிய அளவுல பஞ்சாயத்து தினமா எந்த நாள கொண்டாடுறோம் அப்படின்னா, ஏப்ரல் 24. அடுத்தது சர்வதேச ஆளுகை மாநாடு 2025. சர்வதேச ஆளுகை மாநாடு 2025 இந்தியாவில் நடைபெற உள்ளது. இந்தியா நடத்தும் முதல் சர்வதேச ஆளுகை மாநாடு இதுவாகும். இந்த சர்வதேச ஆளுகை மாநாடு இதுவரைக்கும் இந்தியாவுல நடந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் 2025ல நடத்தப் போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இத நீங்க கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்தது நோடி பந்தன் திட்டம். இயற்கை பேரிடர், நதி கரை அரிப்பு தடுத்தல், வேலைவாய்ப்பு உருவாக்க நோடி பந்தன் திட்டம் மேற்கு வங்கத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னா, நோடி பந்தன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? அப்படி கேட்பாங்க. அப்ப இயற்கை பேரிடர், நதிக்கரை அரிப்பு தடுத்தல், வேலைவாய்ப்பு. இதுக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அனுமதி அளிப்பு. விவசாய நிலங்களை அழிக்கும் நீல்காய் அப்படிங்கிற விலங்க கொல்வதற்கு ஹரியானா மாநிலம் அனுமதி அளித்துள்ளது. பாருங்க இந்த நீல்காய் விலங்கு எப்படி இருக்கும்னா பார்க்க, நானே கூகுள்ல தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு மாடோட உடம்புல ஒரு ஆட்டோட தலைய வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. பார்க்க டிஃபரெண்ட்டா. ஓகேவா? ஒரு மான் தலைய வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தலை அப்படி இருக்கு ஷேப்ல. உடம்பு வந்து பெருசா ஒரு மாடு மாதிரி இருக்கு. இந்த விலங்கு என்னன்னா, மோஸ்ட்லி இந்த விவசாய நிலங்கள்ல தான் வாழுமாம். அங்க தான் வந்து தங்குமாம். அதனால என்னன்னா, விளைநிலங்கள பூரா அதிகமா அழிக்குதுன்னு சொல்லி, இத கொல்றதுக்கு பெர்மிஷன் வாங்கி குடுத்துருக்காங்க பீகார். எங்க ஹரியானால. பீகார்ல நீல்காய் விலங்கை கொல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி பீகார்ல குடுத்துட்டாங்க. இப்ப ஹரியானாவிலயும் குடுத்துட்டாங்க. தமிழகத்துல காட்டுப்பன்றிகளை கொல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுப்பன்றிகளோட தொல்லை தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். ஏன்னா சுத்தி மலைகள்ல இருந்து காட்டுப்பன்றிகள் வந்து அதிகமா இறங்கும். அதனால தமிழகத்துல ஆல்ரெடி காட்டுப்பன்றிகளுக்கு இந்த மாதிரி கொல்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையர். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாருங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தலைமை தேர்தல் ஆணையர் எல்லாத்துக்கும் ஹெட்டா வந்து ஞானேஷ்குமார் அவர் வந்து இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா தேர்தல் ஆணையரா இருக்கிறது வந்து விவேக் ஜோஷி. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல 30 ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த எல்லாருக்கும் தலைமை ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? அவர் தான் தலைமை நீதிபதி. மத்தவங்க எல்லாமே நீதிபதி. அது மாதிரி தான் இது. தலைமை தேர்தல் அதிகாரி வந்து இவரு. அவங்களுக்கு கீழ இருக்கிற தேர்தல் ஆணையர் இவரு. தேர்தல் ஆணையம் இந்தியாவுல மொத எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னா, 25/1/1950ல. அதாவது ஜனவரி 26, 1950ல குடியரசு அறிவிக்கிறதுக்கு 1 நாள் முன்னாடி தான். ஏன்னா குடியரசு அறிவிச்சு முடிச்ச உடனே கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சட்டங்கள் உருவாக்குன பிறகு தானே நம்ம சட்டசபைய உருவாக்க முடியும். அதனால 51ல தான் முதல் பொதுத் தேர்தலே நடந்துச்சு. 51லேருந்து 52 வரைக்கும் கிட்டத்தட்ட நடந்துச்சு 4, 5 மாசம். அதுக்காக 50ல வந்து நம்மளுக்கு தேர்தல் ஆணையத்த உருவாக்கிட்டாங்க. ஜனவரில. வாக்காளர் தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதிய இதுக்காக தான். ஓகேவா? ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால தான் ஜனவரி 25வது நாள வாக்காளர் தினமா கொண்டாடுறோம். மொழிபெயர்ப்பு சேவை. மக்களவை மொழிபெயர்ப்பு சேவைகள் 10ஆக இருந்த நிலையில், தற்போது மேலும் 6 மொழிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மொழிபெயர்ப்பு சேவைகள் 16ஆக உயர்ந்துள்ளது. என்னது இது? உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, அ பார்லிமென்ட்ல வந்து பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒரு இது வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யார் என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும், அவங்களுக்கு அவரவர் லாங்குவேஜ்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். அந்த தான் இத சொல்றாங்க. இதுவரைக்கும் 10 லாங்குவேஜ் இந்த மாரி அவைலபிளா இருந்துச்சு. இப்ப இன்னும் ஒரு 6 மொழிகளுக்கு பெர்மிஷன் குடுத்து, அந்த 6 லாங்குவேஜையும் சேர்த்து இப்ப பார்லிமென்ட்ல பேசும்போது 16 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு கேட்கும். அட் அ டைம்ல 16ம் கேட்காது. எனக்கு என்ன வேணுமோ அத நான் செட் பண்ணிக்கலாம். அப்ப யார் எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் எனக்கு தமிழ்லயே கேட்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். இது வந்து இப்ப எக்ஸ்ட்ராவா ஏன்னா 22 மொழி அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு இல்லையா? அப்ப அந்த 22 மொழியும் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி பார்லிமென்ட்ல இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து எங்களுக்கு எங்க லாங்குவேஜும் வேணும்னு கேட்பாங்கல்ல. அந்த மாரி இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 6 மொழி ஆட் ஆயிருக்கு.
தர்மா கார்டியன். இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே 6வது தர்மா கார்டியன் பயிற்சி நடைபெற உள்ளது. அதாவது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடக்கிற ட்ரெய்னிங்க்கு பேரு தான் இந்த தர்மா கார்டியன். 6வது தடவையா நடக்குது. வானவில் தலைநகரம். ஹவாய் உலக வானவில் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. உலகத்திலேயே வானவில் தலைநகரம். ரெயின்போ கேபிட்டல் சிட்டின்னு சொல்லி எத சொல்றாங்கன்னா, ஹவாய் நகரத்த சொல்றாங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடு. பிரிக்ஸ் மாநாடு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டுல நடக்கும். 2025ல பிரேசிலில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க. ஜான் மெக்ஃபால். ஜான் மெக்பால் என்ற மாற்றுத்திறனாளி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளார். பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புறாங்க. இவர் விண்வெளி நிலையம் செல்ல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அனுமதி அளித்துள்ளது. இவர் வந்து இப்ப ஆல்ரெடி இங்க போயிருந்தாங்க இல்லையா? இப்ப கூட சுனிதா வில்லியம்ஸ் எல்லாமே அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு தான் போயிருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு. அங்க அடுத்து இவங்கள அனுப்ப போறாங்க இவர. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் போறதுக்கு இந்த ஸ்பேஸ் ஏஜென்சி பிரைவேட்டாவும் நெறைய ஸ்பேஸ் ரிலேட்டடான ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா? அவங்க தான் வந்து இந்த பெர்மிஷன குடுத்துருக்காங்க. ஆழ்கடல் விண்வெளி நிலையம். சீனாவில் தென் சீன பெருங்கடலில் ஆழ்கடல் விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளது. சீனாவோட விண்வெளி நிலையத்துக்கு டியாங்காங் பேர் வச்சிருக்காங்க. இவங்க ஆழ்கடலுக்குள்ள ஒரு விண்வெளி நிலையம் வைக்க போறாங்களாம். அது எப்படின்னு தெரியல. பட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆழ்கடல் விண்வெளி நிலையம் ஒண்ணு அமைக்க போறோம். ஏன்னா சைனீஸ் வந்து எல்லாமே டிஃபரெண்ட்டா பண்ணுவாங்க இல்லையா? அதனால அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க புதுசா. மனு பாக்கர். மனு பாக்கருக்கு பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை 2024 விருது வழங்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு லேடி. கம்மியா கொஞ்சம் வயசு இருக்கிற லேடி. அவங்க வந்து இந்த கன் ஷூட்லாம் வந்து நல்லா பண்ணி ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக விளையாண்டவங்க. இவங்களுக்கு தான் வந்து அம் இந்த பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை அப்படிங்கிற விருத வந்து குடுக்க போறாங்க. இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுப்பா. இது வந்து பிப்ரவரி மந்த் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே இதுல தொகுத்து குடுத்தாச்சு. அடுத்து பார்ட் 3 குடுத்துறேன். அதுக்கப்புறம் மார்ச் மந்த் அப்படி கன்டினியூஸா நம்ம பார்த்துரலாம். ஓகேவா? நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப கேப் போட்டு தான் நாங்க வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டைம் நெறைய இருக்கும். நெறைய அடிக்கடி வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. மனப்பாடம் பண்ணாட்டி கூட இத வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க மைண்ட்ல நின்றும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஓகே. திரும்ப அடுத்த ஒரு பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.